ஒரு பிரைவேட் சேனலை ஹைஜாக் பண்ணி அடுத்து நடக்க போகிற 5 நாளுக்கு 5 கொலையும் நான் தான் பண்ண போகிறேன், அதுக்கான வாக்குமூலம் தான் இதுன்னு சொல்லி கதையை ஆரம்பித்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கும் ரீசெண்டாக இந்த படம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. என்னடா படம் ஸ்டோரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலிவுட்டில் ஆல்ரெடி வந்த படம் தான். அது என்ன படம்னு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, பேர் தெரியல. பேர் தெரிஞ்சால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட பிளாட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம். விஷ்ணு விஷாலோட ஆக்டிங்காக இருக்கட்டும், செல்வராகவனோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆரியன். இந்த படத்தை ரீசெண்டாக தான் நான் ஓடிடியில் பார்த்த வரைக்குமே செம்மையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு சில இடத்துல சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும்னு என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. காமெடி வந்து இந்த படத்தில் சரியாக கிடையாது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கிரிப்பிங்கோட இந்த ஸ்டோரி லைன் இருக்கு இல்லையா, அது டாப் நாச்சாக பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு ப்ரைவேட் சேனலை நம்ம ஹைஜாக் பண்ணி அடுத்து நான் 5 நாளாக நடக்க போகிற 5 கொலையும் நான் தான் பண்ண போகிறேன். அந்த 5 கொலைக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி அது பேரை வந்து ரிவீல் பண்ணுவேன், நீங்கள் தடுக்க முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு ஒரு சவால் கொடுக்குறாரு நம்ம செல்வராகவன். அதுக்கப்புறமா அந்த 5 கொலையும் பண்ணாங்களா இல்லையா, போலீஸ் அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்கிறது இந்த படத்தோட கதை. செம்மையாகவே இருந்துச்சு. நான் பார்த்ததுலே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு க்ரைம் த்ரில்லர் படமாக நான் சொல்லலாம். உங்களுக்கு நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரம் கார்த்திக்.